சூரா 8 போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள். அல் அன்ஃபால். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை குறித்து அவர்கள் உம்மிடம் ஆலோசிக்கின்றார்கள். போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு உரியவை என்று கூறுவீராக. நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ளவும் நன்னறியாளர்களாக இருக்கும்படி ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்து கொள்ளவும், மேலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். கடவுளை குறிப்பிடுகின்ற பொழுது எவர்களுடைய இதயங்கள் அஞ்சி நடுங்குகின்றனவோ அவர்களே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவருடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய விசுவாசம் வலுப்படுகின்றது. மேலும் தங்களுடைய இரட்சகரின் மீது அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள். அவர்கள் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடிக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கான நம்முடைய வாழ்வாதாரங்களில் இருந்து அவர்கள் தர்மம் கொடுக்கின்றார்கள். இத்தகையவர்கள்தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் உயர்ந்த அந்தஸ்துகளையும் அத்துடன் மன்னிப்பு மற்றும் ஒரு தாராளமான வாழ்வாதாரத்தையும் அடைகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய வீட்டை விட்டு நீர் வெளியேற உம்முடைய இரட்சகர் நாடிய பொழுது சில நம்பிக்கை கொண்டவர்கள் தயக்கமுடைய நம்பிக்கை கொண்டவர்கள் என்று வெளிப்படுத்தப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ஒவ்வொன்றும் அவர்களுக்கு விவரிக்கப்பட்டு விட்ட பின்னரும் கூட சத்தியத்திற்கு எதிராக அவர்கள் உம்முடன் வாதிட்டார்கள். நிச்சயமான மரணத்திற்கு தாங்கள் விரட்டப்படுவதைப் போன்று அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் மீது உங்களுக்கு வெற்றியை கடவுள் வாக்களித்ததை நினைவு கூறுவீர்களாக. ஆனாலும் நீங்கள் அப்பொழுதும் பலவீனமான கூட்டத்தை எதிர்கொள்வதற்கே விரும்பினீர்கள். தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டுவதும் மேலும் நம்ப மறுக்கின்றவர்களை தோற்கடிப்பதும் கடவுளுடைய திட்டமாக இருந்தது. ஏனெனில் தீமை செய்கின்றவர்கள் வெறுத்த போதிலும் சத்தியம் வெல்ல வேண்டும், மேலும் அசத்தியம் மறைந்து போக வேண்டும் என்று அவர் விதித்திருக்கின்றார். இவ்விதமாக காப்பாற்ற வருமாறு உங்களுடைய இரட்சகரை நீங்கள் இறைஞ்சி பிரார்த்தித்த பொழுது அவர் உங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற 1000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு நான் ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பதிலளித்தார். உங்களுடைய இதயங்களை பலப்படுத்துவதற்கு இந்த நற்செய்தியை கடவுள் உங்களுக்கு வழங்கினார். வெற்றி கடவுளிடமிருந்து மட்டுமே வருகின்றது. கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். அமைதியான தூக்கம் உங்களை ஆட்கொள்ளும்படியும் மேலும் உங்களை சாந்தப்படுத்தும்படியும் அவர் செய்தார். மேலும் அவர் வானத்திலிருந்து தண்ணீரை அதை கொண்டு உங்களை தூய்மைப்படுத்துவதற்கு இறக்கி அனுப்பினார். சாத்தானுடைய சாபத்திலிருந்து அவர் உங்களை பாதுகாத்தார். உங்களுடைய இதயங்களை மீண்டும் உறுதிப்படுத்தி மேலும் உங்களுடைய ஆதாரத்தை பலப்படுத்தினார். உம்முடைய இரட்சகர் வானவர்களுக்கு நான் உங்களுடன் இருக்கின்றேன், ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு ஆதரவளியுங்கள், எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்களின் இதயங்களுக்குள் நான் திகிலை எறிவேன். நீங்கள் அவர்களை கழுத்துக்களின் மேலே தாக்கலாம், மேலும் ஒவ்வொரு விரலையும் கூட நீங்கள் தாக்கலாம் என்று உள்ளுணர்வு அளித்ததை நினைவு கூறுவீராக. கடவுள் மற்றும் அவருடைய தூதருடன் சண்டையிட்டதன் மூலம் நியாயமாக அவர்கள் அடைந்தது இதைத்தான். எவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு எதிராக சண்டையிடுகின்றார்களோ அவர்களுக்காக கடவுளுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கின்றது. இது நம்ப மறுக்கின்றவர்களே தண்டிப்பதற்காக. அவர்கள் நரகத்தின் தண்டனை அடைந்து விட்டார்கள். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்ட நம்ப மறுக்கின்றவர்களை நீங்கள் எதிர்கொண்டால் புறங்காட்டி திரும்பி விரண்டோடி விடாதீர்கள். ஒரு யுத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ அல்லது தன்னுடைய பிரிவினருடன் சேர்ந்து கொள்வதற்கோ தவிர அந்த நாளன்று புறங்காட்டி திரும்பி விடுகின்ற எவர் ஒருவரும் கடவுளிடமிருந்து கடும் கோபத்திற்கு உள்ளாகிவிட்டார். மேலும் அவருடைய வசிப்பிடம் நரகமாக இருக்கின்றது. என்ன ஒரு துன்பகரமான விதி! அவர்களை கொன்றது நீங்கள் அல்ல, கடவுள்தான் அவர்களை கொன்றார். நீங்கள் எரிந்த பொழுது எரிந்தது நீங்கள் அல்ல, கடவுள்தான் எரிந்தார். ஆனால் அவர் இவ்விதமாக நம்பிக்கை கொண்டவர்கள் ஏராளமான வரவுகளை சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார். கடவுள் செவி ஏற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். கூடுதலாக கடவுள் இவ்விதமாக நம்ப மறுக்கின்றவர்களின் சூழ்ச்சிகளை பயனற்றதாக ஆக்குகின்றார்.
நம்ப மறுக்கின்றவர்களே, நீங்கள் வெற்றியை தேடினீர்கள், மேலும் வெற்றியும் வரவே செய்தது. அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உரியதாய் இருந்தது. வலுச்சண்டையிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் அது உங்களுக்கு மேலானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்புவீர்களாயின் நாமும் அவ்வாறே செய்வோம். உங்களுடைய படைகள் எவ்வளவு பெரியதென்பது பொருட்டல்ல, ஒருபோதும் உங்களுக்கு உதவி செய்யாது. ஏனெனில் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களின் பக்கம் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். மேலும் நீங்கள் செவியேற்கின்ற அதே சமயம் அவரை அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்கள் செவியேற்காத பொழுதும் நாங்கள் செவியேற்கின்றோம் என்று எவர்கள் கூறுகின்றார்களோ அவர்களை போன்று இருக்காதீர்கள். புரிந்து கொள்ளாத செவிடர்கள் மற்றும் ஊமையர்களே கடவுளின் பார்வையில் மோசமான படைப்புகளாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் ஏதேனும் நல்லதை கடவுள் அறிந்திருந்தால் அவர்களை செவியேற்கின்றவர்களாக அவர் ஆக்கியிருப்பார். அவர்களை செவியேற்கின்றவர்களாக அவர் ஆக்கியிருந்தாலும் கூட அப்பொழுதும் அவர்கள் வெறுப்பில் திரும்பிச் சென்றிருப்பார்கள். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் கடவுளுக்கும் மேலும் எது உங்களுக்கு வாழ்வளிக்கின்றதோ அதனிடம் தூதர் உங்களை அழைக்கின்ற பொழுது அவருக்கும் பதிலளிக்க வேண்டும். கடவுள் உங்களுடைய இதயத்தை காட்டிலும் உங்களுக்கு நெருக்கமானவராக இருக்கின்றார் என்பதையும், மேலும் அவருக்கு முன்னால் நீங்கள் வரவழைக்கப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கிடையில் தீமை செய்கின்றவர்களுக்கே என்று வரையறுக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. கடவுளுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிலராக மேலும் அடக்குமுறை செய்யப்பட்டவர்களாக மக்கள் உங்களிடம் உள்ளதை பிடுங்கி சென்றுவிடக்கூடும் என்று அஞ்சியவர்களாக இருந்து வந்ததையும், மேலும் நீங்கள் நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்கும் பொருட்டு அவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்கியதையும், அவருடைய வெற்றியை கொண்டு உங்களுக்கு ஆதரவளித்ததையும், மேலும் நல்ல வாழ்வாதாரங்களை கொண்டு உங்களுக்கு வழங்கியதையும் நினைவில் கொள்வீர்களாக. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பதால் கடவுள் மற்றும் தூதரை வஞ்சித்து விடாதீர்கள். மேலும் எவர்கள் உங்களிடம் பொறுப்பை ஒப்படைக்கின்றார்களோ அவர்களையும் வஞ்சித்து விடாதீர்கள். உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சோதனையாக இருக்கின்றது என்பதையும், மேலும் கடவுள் ஒரு மகத்தான பிரதிபலனை வைத்திருக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் கடவுளிடம் பயபக்தியுடன் இருந்தால் அவர் உங்களுக்கு அறிவூட்டுவார், உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்வார், மேலும் உங்களை மன்னிப்பார். கடவுள் எல்லையற்ற அருளை கொண்டிருக்கின்றார். நம்ப மறுக்கின்றவர்கள் உம்மை செயலிழக்கச் செய்வதற்கு அல்லது உம்மை கொல்வதற்கு அல்லது உம்மை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு சதி மற்றும் சூழ்ச்சி செய்கின்றார்கள். ஆயினும் அவர்கள் சதி மற்றும் சூழ்ச்சி செய்கின்றார்கள், ஆனாலும் கடவுளும் அவ்வாறே செய்கின்றார். கடவுள் மிகச் சிறந்த திட்டமிடுபவராக இருக்கின்றார். நம்முடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற பொழுது அவர்கள், நாங்கள் செவியேற்றிருக்கின்றோம், நாங்கள் விரும்பியிருந்தால் இதே விஷயங்களை எங்களாலும் கூறியிருக்க இயலும், இவை கடந்த காலத்தில் இருந்து வந்த கட்டுக்கதைகள் என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவுமில்லை என்று கூறுகின்றார்கள். அவர்கள் மேலும், எங்களுடைய தெய்வமே, இது உண்மையில் உம்மிடமிருந்து வந்த சத்தியமாக இருந்தால் அப்பொழுது வானத்தில் இருந்து பாறைகளை கொண்டு எங்களை பொழிவீராக, அல்லது வலி நிறைந்த ஒரு தண்டனையை எங்கள் மீது ஊற்றுவீராக என்றும் கூறினார்கள். ஆயினும் அவர்களுக்கு மத்தியில் நீர் இருக்கின்ற சமயத்தில் கடவுள் அவர்களை தண்டிப்பதாக இல்லை. அவர்கள் மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலும் கடவுள் அவர்களை தண்டிப்பதாக இல்லை. புனித மஸ்ஜிதின் பொறுப்பாளர்களாக அவர்கள் இல்லாத போதிலும் கூட அதை விட்டும் மற்றவர்களை விரட்டுவதன் மூலமாக அவர்கள் கடவுளுடைய தண்டனைக்கு தகுதி அடைந்து விட்டார்கள் அல்லவா? நன்னறியாளர்களே அதன் உண்மையான பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அறிவதில்லை. காபா புண்ணிய ஸ்தலத்தில் அவர்களுடைய தொடர்பு தொழுகைகள் சலாத் பரிகாசமான ஒன்றாகவும், மேலும் மக்களை நெருக்கடி கொடுத்து அவர்களை வெளியில் விரட்டுகின்ற ஒரு வழிமுறையாகவும் இருந்தன என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவும் இல்லை. ஆகையால் உங்களுடைய நம்ப மறுத்தலுக்காக தண்டனையை அனுபவிப்பீர்களாக. எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய பணத்தை கடவுளின் பாதையிலிருந்து மற்றவர்களை விரட்டுவதற்காக செலவு செய்கின்றார்கள். அவர்கள் அதை செலவு செய்வார்கள், பின்னர் அதுவே அவர்களுக்கு துக்கமாகவும் மேலும் குற்றம் உணர்ந்ததால் ஏற்படுகின்ற வருத்தமாகவும் மாறிவிடும். இறுதியாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், மேலும் நம்ப மறுக்கின்றவர்கள் அனைவரும் நரகத்திற்கு ஒன்று கூட்டப்படுவார்கள்.
கடவுள் நல்லவர்களிடமிருந்து கெட்டவர்களை சலித்தெடுப்பார். பின்னர் கெட்டவர்களை ஒருவருக்கு மேல் மற்றவராக அடுக்குவார். அனைவரையும் ஒரே அடுக்காக்கி பின்னர் அதை நரகத்தில் எறிவார். இத்தகையவர்களே நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்களிடம் அவர்கள் நிறுத்திவிடுவார்களாயின் அவர்களுடைய கடந்த காலம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் அவர்கள் திரும்புவார்களாயின் அவர்களுக்கு முந்தைய அவர்களை போன்றவர்களுக்கான அதே விதியை அவர்கள் அடைவார்கள் என்று கூறுவீராக. அடக்குமுறையை தடுத்து நிறுத்துவதற்கும் மேலும் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்பட்ட உங்களுடைய மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கும் நீங்கள் அவர்களுடன் சண்டையிட வேண்டும். வலுச்சண்டையிலிருந்து அவர்கள் விலகிவிட்டால் அப்பொழுது கடவுள் அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் முழுமையாக பார்ப்பவராக இருக்கின்றார். அவர்கள் திரும்பி சென்று விட்டால் அப்பொழுது கடவுள் உங்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த இரட்சகர் மற்றும் எஜமானர், மிகச்சிறந்த ஆதரவாளர். நீங்கள் போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எதையேனும் ஆதாயமாக அடைந்தால் 1/5 உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள் மற்றும் அந்நிய வழிப்போக்கர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு சென்றாக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் மீதும் மேலும் 2 படைகள் மோதிக்கொண்ட நாளான அந்த தீர்மானத்தின் நாளன்று நம்முடைய அடியாருக்கு நாம் வெளிப்படுத்தியதன் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாயின் இதை நீங்கள் செய்வீர்கள். கடவுள் சர்வ சக்தி உடையவராக இருக்கின்றார். பள்ளத்தாக்கின் இந்த புறத்தின் மீது நீங்கள் இருந்த அதே சமயம் மற்றொரு புறத்தின் மீது அவர்கள் இருந்ததை நினைவு கூறுவீர்களாக. அப்பொழுது அவர்களுடைய வாகனம் தாழ்வான தரைப்பகுதியை நோக்கி நகர வேண்டியிருந்தது. இந்த வழியில் நீங்கள் அதை திட்டமிட்டிருந்தால் உங்களால் அதை செய்திருக்க முடியாது. ஆனால் கடவுள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நிறைவேற்றுபவராக இருந்தார். அதன் மூலம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள் ஒரு தெளிவான காரணத்திற்காக முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள். மேலும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள் ஒரு தெளிவான காரணத்திற்காக காப்பாற்றப்பட்டார்கள். கடவுள் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். முகம்மதே, கடவுள் உம்முடைய கனவில் அவர்களை எண்ணிக்கையில் குறைவாக தெரியும்படி செய்தார். அவர்களை மிகவும் அதிக எண்ணிக்கையில் தெரியும்படி அவர் செய்திருந்தால் நீங்கள் தோல்வி அடைந்திருப்பீர்கள். மேலும் உங்களுக்கிடையில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் கடவுள் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாத்தார். அவர் ஆழ்மனதின் எண்ணங்களை பற்றி அறிந்தவராக இருக்கின்றார். அத்துடன் அந்த நேரம் வந்து மேலும் அவர்களை நீங்கள் எதிர்கொண்ட பொழுது உங்களுடைய கண்களுக்கு அவர்களை குறைவாக தெரியும்படி அவர் செய்தார். மேலும் அதேபோல் அவர்களுடைய கண்களுக்கு உங்களை குறைவாக தெரியும்படி செய்தார். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுள் நாடினார். தீர்மானங்கள் அனைத்தும் கடவுளால் செய்யப்பட்டவைகளாகவே இருக்கின்றன. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் ஒரு படையை எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு நீங்கள் உறுதியுடன் நிற்கவும் மேலும் கடவுளை அதிகம் நினைவு கூறவும் வேண்டும். நீங்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மேலும் நீங்கள் தோல்வியுற்று மேலும் உங்களுடைய பலத்தை சிதறடித்து விடாதிருக்கும் பொருட்டு உங்களுக்கிடையில் தர்க்கம் செய்யாதீர்கள். நீங்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். எவர்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். எவர்கள் விருப்பமின்றி காட்டிக்கொள்வதற்காக மட்டுமே தங்களுடைய வீடுகளை துறந்து வந்து மேலும் உண்மையில் கடவுளின் பாதையை பின்பற்றுவதிலிருந்து மற்றவர்களை ஊக்கமிழக்க செய்தார்களோ அவர்களைப் போன்று இருக்காதீர்கள். அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். சாத்தான் அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய கண்களுக்கு அலங்காரமாக ஆக்கியிருந்தான். மேலும் இன்றைக்கு உங்களை எந்த மனிதர்களாலும் தோற்கடித்து விட முடியாது. மேலும் உங்களுடன் சேர்ந்து நானும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பேன் என்று கூறினான். ஆனால் 2 படைகள் ஒன்றையொன்று எதிர்கொண்டவுடன் நான் உங்களை கைவிடுகின்றேன். நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கின்றேன். நான் கடவுளுக்கு பயப்படுகின்றேன். கடவுளுடைய தண்டனை அச்சமூட்டுகின்றதாக இருக்கின்றது என்று கூறியவாறு தன்னுடைய குதிகால்களின் மீது திரும்பி புறங்காட்டி ஓடிவிட்டான். நயவஞ்சகர்கள் மற்றும் எவர்கள் தங்களுடைய இதயங்களில் சந்தேகத்தை கொண்டிருந்தார்களோ அவர்கள் இந்த மக்கள் தங்களுடைய மார்க்கத்தால் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள்.
ஆயினும் ஒருவர் தன்னுடைய உறுதியான நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பாராயின் அப்பொழுது கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்களை வானவர்கள் மரணத்திற்கு ஆழ்த்துகின்ற பொழுது உங்களால் மட்டும் அவர்களை பார்க்க முடிந்தால் அவர்களுடைய முகங்கள் மற்றும் அவர்களுடைய விழாப்புறங்களின் மீது அவர்கள் அடிப்பார்கள். நரகத்தின் தண்டனையை சுவையுங்கள். இது உங்களுடைய கரங்கள் எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கின்றதோ அதன் ஒரு பின்விளைவாக இருக்கின்றது. கடவுள் படைப்பினங்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைப்பதில்லை. இது பேரோவுடைய சமூகத்தார் மற்றும் எவர்கள் அவர்களுக்கு முன்னர் நம்ப மறுத்தார்களோ அவர்களின் அதே விதியாக இருக்கின்றது. அவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தார்கள். மேலும் அவர்களுடைய பாவங்களுக்காக கடவுள் அவர்களை தண்டித்தார். கடவுள் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். மேலும் அவருடைய தண்டனை கடுமையானதாக இருக்கின்றது. எந்த சமூகத்தார் மீதும் தான் வழங்கியிருக்கின்ற ஓர் அருட்கொடையை அவர்கள் தாங்களாகவே மாற்றிக்கொள்வதற்கு முடிவெடுத்தாலே அன்றி கடவுள் மாற்றுவதில்லை. கடவுள் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். பேரோவின் சமூகத்தார் மற்றும் அவர்களுக்கு முன்னிருந்த மற்றவர்களுடைய நிலையும் இத்தகையதாகவே இருந்தது. முதலில் அவர்கள் தங்களுடைய இரட்சகரின் அத்தாட்சிகளை ஏற்க மறுத்தார்கள். அதன் விளைவாக அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை நாம் முற்றிலுமாக அழித்தோம். பேரோவுடைய சமூகத்தாரை நாம் மூழ்கடித்தோம். தீயவர்கள் தொடர்ந்து தண்டிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்கள்தான் கடவுளின் பார்வையில் மிகவும் மோசமான படைப்புகளாக இருக்கின்றார்கள். அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. நீங்கள் அவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய ஒப்பந்தங்களை மீறுகின்றார்கள். அவர்கள் நன்னறியாளர்கள் அல்ல. ஆகையால் நீங்கள் அவர்களை போரில் எதிர்கொண்டால் எவர்கள் அவர்களுக்கு பின்னால் வருகின்றார்களோ அவர்களுக்காக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இவர்களை நீங்கள் அமைக்க வேண்டும். மக்களின் ஒரு கூட்டத்தாரால் துரோகம் இழைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுது அதே விதத்தில் நீங்கள் அவர்களுக்கு எதிராக தயாராக வேண்டும். கடவுள் துரோகிகளை விரும்புவதில்லை. எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்கள் தாங்கள் அப்படியே தப்பிச் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களால் ஒருபோதும் தப்பிக்க இயலாது. கடவுளின் எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் அத்துடன் உங்களுக்கு தெரியாத மற்றவர்களையும் அச்சுறுத்தும் பொருட்டு அவர்களுக்காக உங்களால் சேகரிக்க முடிகின்ற பலம் அனைத்தையும் மேலும் உங்களால் ஒன்று திரட்ட முடிகின்ற உபகரணங்கள் அனைத்தையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுள் அவர்களை அறிகின்றார். கடவுள் நிமித்தம் நீங்கள் செலவு செய்கின்றது எதுவாயினும் சிறிதளவும் அநீதமின்றி தாராளமாக உங்களுக்கு திருப்பி தரப்படும். அவர்கள் சமாதானத்தை நாடினால் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். மேலும் உங்களுடைய உறுதியான நம்பிக்கையை கடவுளின் மீது வைப்பீர்களாக. அவர்தான் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு விரும்பினால் அப்பொழுது கடவுள் உங்களுக்கு போதுமானவர். அவர் தன்னுடைய ஆதரவை கொண்டும் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களை கொண்டும் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நம்பிக்கை கொண்டவர்களின் இதயங்களை இணக்கமாக்கி இருக்கின்றார். பூமியின் மீதுள்ள பணம் அனைத்தையும் நீர் செலவு செய்திருந்தாலும் அவர்களுடைய இதயங்களை நீர் இணக்கப்படுத்தி இருக்க இயலாது. ஆனால் கடவுள் அவற்றை இணக்கப்படுத்தினார். அவர் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். வேதம் வழங்கப்பட்டவரே, உமக்கும் மேலும் உம்மை பின்பற்றி இருக்கின்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கடவுள் போதுமானவராக இருக்கின்றார். வேதம் வழங்கப்பட்டவரே, போரிடுவதற்கு நம்பிக்கை கொண்டவர்களை நீர் ஊக்குவிக்க வேண்டும். உங்களில் உறுதிப்பாடு உடையவர்களாக 20 பேர் இருந்தால் அவர்கள் 200 பேரை தோற்கடிக்க இயலும். மேலும் உங்களில் 100 பேர் எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்களில் 1000 பேரை தோற்கடிக்க இயலும். அவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருப்பதே அதற்கு காரணமாக இருக்கின்றது. இப்பொழுது புதிய மக்கள் பலர் உங்களுடன் சேர்ந்து விட்டதால் கடவுள் உங்களுக்கு இதை எளிதாக்கிவிட்டார். ஏனெனில் முன்னர் நீங்கள் இருந்து வந்தது போல் அவ்வளவு வலிமையானவர்களாக நீங்கள் இல்லை என்பதை அவர் அறிகின்றார். இனிமேல் உறுதிப்பாடு உடையவர்களான 100 நம்பிக்கை கொண்டவர்கள் 200 பேரை தோற்கடிக்க இயலும். மேலும் உங்களில் 1000 பேர் கடவுளுடைய அனுமதி கொண்டு 2000 பேரை தோற்கடிக்க இயலும்.
எவர்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். வேதம் வழங்கப்பட்டவர் எவரும் அவர் போரில் பங்கெடுத்தாலே அன்றி கைதிகளை பெற்றுக்கொள்ளக் கூடாது. மக்களாகிய நீங்கள் இந்த உலகின் பொருட்களை தேடுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதே சமயம் கடவுள் மறு உலகை பரிந்துரைக்கின்றார். கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். கடவுளிடமிருந்து முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கட்டளை இல்லாதிருந்தால் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டீர்களோ அதன் பொருட்டு ஒரு பயங்கரமான தண்டனை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். ஆகையால் நீங்கள் சம்பாதித்திருக்கின்ற போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் இருந்து சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதாக மேலும் நல்லதாக இருப்பதிலிருந்து உண்ணுங்கள். மேலும் கடவுளை கவனத்தில் கொள்ளுங்கள். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். வேதம் வழங்கப்பட்டவரே, வசம் இருக்கின்ற போர் கைதிகளிடம் உங்களுடைய இதயங்களில் ஏதாவது ஒரு நல்லதை கடவுள் அறிந்திருந்தால் நீங்கள் இழந்துவிட்ட எந்த ஒன்றையும் விட மேலானதை அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். மேலும் உங்களை மன்னித்திருப்பார். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார் என்று கூறுவீராக. மேலும் அவர்கள் உம்மை வஞ்சிப்பதற்கு விரும்பினால் அவர்கள் ஏற்கனவே கடவுளை வஞ்சித்திருக்கின்றார்கள். இதனால்தான் அவர்களை அவர் நஷ்டவாளிகளாக ஆக்கினார். கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் ஊரை துறந்து வெளியேறி மேலும் கடவுளின் நிமித்தம் தங்களுடைய பணம் மற்றும் தங்களுடைய வாழ்வுகளை கொண்டு பாடுபட்டார்களோ அவர்களும், அத்துடன் எவர்கள் அவர்களை உபசரித்து மேலும் அவர்களுக்கு புகலிடம் அளித்து மேலும் அவர்களை ஆதரித்தார்களோ அவர்களும், அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு கூட்டாளிகளாக இருக்கின்றார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஆனால் உங்களுடன் ஊரை துறந்து வெளியேறவில்லையோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஊரை துறந்து வெளியேறாத வரை அவர்களுக்கு எந்த ஆதரவும் அளிக்கின்ற கடமை உங்களுக்கு இல்லை. ஆயினும் உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டால் மார்க்க சகோதரர்கள் என்ற முறையில் ஓர் அமைதி உடன்படிக்கையில் நீங்கள் கையெழுத்திட்டிருக்கின்ற சமூகத்திற்கு எதிராகவே தவிர அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கடவுள் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பார்ப்பவராக இருக்கின்றார். எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு கூட்டாளிகளாக இருக்கின்றார்கள். இந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்காத வரை பூமியின் மீது குழப்பமும் மேலும் பயங்கரமான சீர்கேடுமே இருக்கும். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் ஊரை துறந்து வெளியேறி மேலும் கடவுளின் நிமித்தம் பாடுபட்டார்களோ அவர்களும், அத்துடன் எவர்கள் அவர்களை உபசரித்து மேலும் அவர்களுக்கு புகலிடம் அளித்து மேலும் அவர்களை ஆதரித்தார்களோ அவர்களும், இவர்கள்தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மன்னிப்பிற்கும் மேலும் ஒரு தாராளமான பிரதிபலனுக்கும் தகுதி அடைந்து விட்டார்கள். எவர்கள் அதன் பின்னர் நம்பிக்கை கொண்டு மேலும் ஊரை துறந்து வெளியேறி மேலும் உங்களுடன் பாடுபட்டார்களோ அவர்களும் உங்களை சேர்ந்தவர்களே. கடவுளுடைய கட்டளைகளுக்கு இணங்க எவர்கள் ஒருவருக்கொருவர் உறவினராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஒருவர் மற்றவருக்கு ஆதரவளிப்பதில் முதன்மையாக இருக்க வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார்.